மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 5ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே மீஜின் அவங்க பக்கத்துல இருக்க அவங்க உடம்ப செக் பண்ண கடுப்பானவன் மீஜின் கையில இருக்க பர்ஸை பிடுங்கி பர்ஸை செக் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள இருக்க சீக்ரெட் கேமராவை பார்த்து கடுப்பாயிடுறான். தெரியாம வீடியோ எடுக்கலாம்னு வந்தியான்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கி வீச உடனே மீஜின் போய் அந்த கேமராவை எடுக்க அடுத்ததான் அவன் மீஜினை கஷ்டப்படுத்த அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒவ்வொரு ரூமா போய் லிம்சனை தேடிட்டு இருக்காரு. திரும்ப மீஜினை காமிக்க அப்போ ஒரு வெயிட்டர் வந்து போலீஸ் வந்துட்டாங்க உடனே கிளம்புங்கன்னு சொல்ல அப்போ கிளப்புக்கு வெளியே இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு போக அவங்க பின்னாடியே ஜூனியரும் போகலான்னு பாக்குறாரு. பட் இப்போ அவரால் முடியல. அதே சமயம் மீஜினை ஒருத்தன் தடுத்தான் இல்லையா, அவன் யாருக்கோ போன் பண்ணி யாரோ ஒருத்தன் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிக்கிட்டு கிளப்புக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அந்த சைட்ல இருக்கவங்க ஹீரோ பேரை சொல்லி அவரானு கேட்க அதுக்கு இவனும் ஆமா அவரே தான் சொல்ல மறுபடியும் மீஜினை காமிக்க அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்த மீஜின் போயிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்க்கு அது மட்டும் லைட்டா திறந்திருக்கு. அது வழியா உள்ள பாக்குறாங்க. அங்க அந்த பேட்ச் மருந்து பணம் இன்னும் சில வேலை ஏதோ நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாம அந்த ஓட்ட வழியா வீடியோ எடுத்துட்டு இருக்க மீஜின் ஆறத பார்த்து ஒருத்தன் கூப்பிட்டான் இல்லையா, அவன் வந்து மீஜினை பிடிச்சிடறான். அடுத்ததா ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போகலான்னு பாக்க அப்போ ஒரு பாடிகார்டு வந்து உள்ள போக கூடாதுன்னு தடுக்க அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கோ இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் சொன்னான் இல்லையா, அவன் வந்து அவரை எதுவும் பண்ணாதீங்க அவரு ப்ராசிக்யூட்டர்னு சொல்ல இப்போவாது நான் யாருன்னு புரிஞ்சிச்சான்னு சொன்ன ஹீரோ ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்க அப்போ அவன் வந்து சார் நீங்க வரன்னு சொல்லி இருந்தா உங்களுக்காக நான் ஸ்பெஷலா விஐபி ரூமை ரெடி பண்ணிருப்பேன்னு சொல்ல அந்த வயசான லேடியை எங்க கூட்டிட்டு போனேன்னு ஹீரோ கேட்க அதுக்கு அவன் எனது வயசான லேடியா எங்க கிட்ட எந்த வயசான லேடியும் இல்லன்னு சொல்ல அவங்க தலையில இருக்க முடிய தொட்டா கூட உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ லிம்சனை தேடி போறாரு. அப்ப அவன் மத்த ஆளுங்க கிட்ட பொருட்கள் எடுத்து ஒளிச்சு வைங்க ப்ராசிக்யூட்டர் அங்கதான் வந்துட்டு இருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்றான். திரும்ப மீஜினை காமிக்க அப்ப மீஜின் நான் தெரியாம இந்த பக்கம் வந்தேன்னு சொல்ல அதுக்கு அவன் நீ எங்கேயும் போக போறதில்ல, நீ நினைச்ச உடனே இந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு சொல்ல ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு மீஜின் கேட்க அதுக்கு அவன் நீ என்ன போலீஸான்னு கேட்க அதுக்கு மீஜின் இல்ல நான் சிவில் சர்வெண்ட், நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல மீஜின் சொன்னதை கேட்டு அவன் விழுந்து விழுந்து சிரிக்க அந்த கேப்ல மீஜின் எஸ்கேப் ஆக அவனும் மீஜினை துரத்திக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துல அவன் மீஜினை பிடிச்சிட அதனால மீஜின் கத்த அந்த குரல் ஹீரோ காதுல விழுந்துடுது. உடனே அவரு மீஜினை தேடி ஓடி வர அப்ப மீஜின் அவங்க கையில இருந்த மொபைலை கீழே போட்டுறாங்க. அதை கவனிச்சவன் உடனே அவன் மொபைலை எடுக்க அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உடனே மீஜின் அவனுக்கு 2 கொடுத்துட்டு மொபைல் எடுத்துக்கிறாங்க. கடுப்பான அவன் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல கடைசியில அவன் தான் மீஜின் கிட்ட சமத்தியா வாங்குறான். கடைசி கட்டத்துல ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்க மீஜின் இருக்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேட்க அப்ப அவன் நீங்க ப்ராசிக்யூட்டரான்னு கேட்க இங்க என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்க அப்ப அவன் யார்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப ஹீரோ மீஜினை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க என் போனை கீழே போட்டுட்டேன்னு மீஜின் சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சரி பெரிய கோட் போட்டுக்கிட்டு யாராவது இந்த பக்கம் வந்தாங்களான்னு கேட்க இல்ல நான் பாக்கலன்னு மீஜின் சொல்ல எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ லிம்சனுக்கு கால் பண்ண நல்ல வேலை மீஜின் அவங்க மொபைல சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோடைய கால் வந்த உடனே போனை எடுத்து கால் அட்டன் பண்ணாம ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. அடுத்ததா ஹீரோ அந்த மெசேஜை படிச்சு பாக்குறாரு. அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால போயிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு மெசேஜை படிச்சு பார்த்த ஹீரோ மீஜினை பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன் இன்னும் இங்க இருக்கிறீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அடுத்ததா 2 பேரும் லிப்டுக்காக காத்துட்டு இருக்க அப்ப ஹீரோ மீஜினை பார்த்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேவான்னு கேட்க மீஜினும் ஆமான்னு சொல்றாங்க. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்னு கேட்க அதுக்குள்ள லிஃப்ட் வர மீஜின் பதில் சொல்லாம லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கான். ஹீரோவும் லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாரு. லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறவன் மீஜினை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோ உடனே அவர் கோட்டை காட்டி மீஜினுக்கு போத்தி விட அப்போ அவன் அடங்க மாட்டேங்கிறான். மீஜின் கிட்ட நெருங்கி வந்து அவங்களே பாத்துட்டு இருக்க உடனே மீஜின் ஹீரோ கையில பர்ஸ கொடுத்துட்டு கோட்டை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அவனுக்கு 2 கொடுக்குறாங்க. கடைசியில அவன் கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கே சிரிப்பு வந்துருது. அடுத்ததான் ஹீரோவும் மீஜினும் வெளியே போக பாடிகார்டு மொத்த கூட்டமும் வந்து ஹீரோவை வழி அனுப்பி வைக்குது. நெக்ஸ்ட் டைம் வாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோன்னு அவங்க பேசிட்டு இருக்க ஜூனியர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜூனியர் சொல்றாரு இப்ப அவங்களுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் கண்காணிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால இங்க இருந்து போயிடுவாங்கன்னு சொல்ல நாம அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு ஹீரோ சொல்ல அடுத்ததான் மீஜின் கிட்ட கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட் பண்ண விரும்பலையான்னு கேட்க மீஜினும் ஆமான்னு சொல்ல அப்போ ஜூனியர் நாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ராத்திரி இது போதும் சரி லிம்சன் எங்க அப்புறம் இந்த அழகான பொண்ணு யாருன்னு கேட்க உடனே ஹீரோ அவங்க அனுப்புன மெசேஜ் எடுத்து ஜூனியர் கிட்ட காமிக்க மெசேஜ பார்த்த ஜூனியர் அவங்க 90sல பிறந்ததா சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு எப்படி செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னு கேட்க அதுக்கு ஹீரோ எனக்கு தெரியாது எப்படியோ இன்னைக்கு வேலை நல்ல விதமா முடிஞ்சது நான் இவங்கள வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீஜினை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா கார்ல போய்கிட்டு இருக்கப்போ நான் செல்ஃப் டிஃபென்ஸ் பொருட்கள் வாங்கி கொடுத்தனே வச்சிருக்கீங்களான்னு கேட்க இருக்குன்னு சொல்லிட்டு மீஜின் பர்ஸ காமிக்க இன்னைக்கு நடந்த ஆபத்தான சிச்சுவேஷன்ல எதுக்காக யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னு கேட்க சாதாரண
சாதாரண மக்கள் மேல யூஸ் பண்ண வேண்டாம் நினைச்சேன்னு மீஜின் சொல்ல அதுக்கு ஹீரோ அவங்க சாதாரண மக்கள் இல்ல, அவங்களாம் மோசமானவங்கன்னு சொல்ல அதுக்கு மீஜின் நான் பாதிக்கப்பட்டவ, நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்க நான் கோவப்படலன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட மீஜினுக்கு சந்தோஷமா இருக்கு. மத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீங்க யாரோ ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்ல அப்ப நான் யாருன்னு மீஜின் கேட்க நான் உங்களோட ப்ராக்சி. அந்த பதிலை கேட்டு மீஜின் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அப்ப மீஜின் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என் பேரை உங்க மொபைல்ல எப்படி சேவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க உங்க பேர்ல தான் ஹீரோ சொல்ல காமிங்கன்னு மீஜின் சொல்ல என் நம்பரை பிளாக் பண்ணவங்களா இப்படி கேக்குறாங்கன்னு ஹீரோ கேட்க மீஜின் விரதா இல்ல காமிங்கன்னு கேட்க இப்ப முடியாது ஏன்னா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு மீஜின் கரெக்ட் தான், நீங்க காரை ஓட்டுங்க நானே செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ண கார்ல இருக்க மானிட்டர்ல டாக்குமெண்ட் கால் பண்றாங்கன்னு வர அத மீஜினும் பாத்துறாங்க. வாவ் டாக்குமெண்ட்ஸா, எப்போத்துல இருந்து என் பேரு டாக்குமெண்ட்ஸ்னு மாறுச்சுன்னு கேக்குறாங்க. நான் மாத்தலாம் நினைச்சேன் மறந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல நீங்க என்ன டாக்குமெண்ட்னு சேவ் பண்ணிருக்கீங்கன்னா நான் உங்களை என்னன்னு சேவ் பண்றது, விட்னஸ் ப்ராக்சி எது கரெக்டா இருக்கும் அதை பார்த்து ஹீரோ ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்க கரெக்டா அப்போ ஒரு நாய் குறுக்க போக அதை பார்த்து மீஜின் கத்த உடனே ஹீரோ காரை திருப்ப கார் சகதியில போய் சிக்கிக்குது. அடுத்ததா ஹீரோ மீஜினை காரை ரிவர்ஸ் எடுக்க சொல்லிட்டு இவரு காரை தள்ள மீஜினும் காரை ரிவர்ஸ் எடுக்க வீல் சகதியில நல்லா சிக்கிட்டு இருக்கிறதுனால கார் ரிவர்ஸ் எடுத்த உடனே சகதிய ஹீரோ மேலேயே வாரி இறைச்சிடுது. கரெக்டா அப்போ மீஜினோட அம்மாவும் அப்பாவும் ஒரு வண்டியில அந்த பக்கமா வர ரெண்டு பேரையும் அவங்க வண்டியில கூட்டிட்டு போறாங்க. போறப்ப அப்பா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா காரை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு அவரு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண அப்ப அப்பா வெளியே உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் மீஜின் அம்மா கிட்ட அவரு இப்படி இருக்கும்போது எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்க அவரை இப்படி பார்த்துட்டு எப்படி விட்டுட்டு வர முடியும்னு அம்மா கேட்க அதே சமயம் ஹீரோ பாத்ரூமுக்குள்ள இருந்து கைய மட்டும் வெளியே விட்டு தப்பான ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. அதை பார்த்தா அப்பா அது கிடையாதுன்னு சொல்ல பார்த்தாக்க அப்பா அவருக்காக ட்ரெஸ் கூடைக்கு பக்கத்துல வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு அப்பா கேட்க உடனே அம்மா மீஜின் கிட்ட நீயும் போயிட்டு உன் ரூமை கிளீன் பண்ணுன்னு சொல்ல ஏமா அப்படி பண்றீங்கன்னு மீஜின் கேட்க நாம எப்பவும் நம்ம மனசையும் வீட்டையும் சுத்தமா வச்சுக்கணும், நீ எங்களோட ஒரே பொண்ணு, 8 வருஷமா உனக்கு வேலை கிடைக்கல அதனால அந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன், இப்போ அந்த வேலையை நீயே பாத்துக்கோன்னு சொல்ல கரெக்டா அப்போ ஹீரோ பாத்ரூம்ல இருந்து வெளியே வர ஹீரோ போட்டிருக்கிறது மீஜின் அம்மாவுடைய ட்ரெஸ். அதை பார்த்து சிரிப்பு வந்தாலும் சிரிப்பு அடக்கிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல அதுக்கு அம்மா நீங்க கிளம்புறதுக்குள்ள டின்னர் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன் முடியல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருட்களை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ பரவாயில்லன்னு சொல்ல இதுக்கப்புறம் இந்த பரவாயில்லன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பொருட்களை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோவும் கிளம்பிடுறாரு. மீஜின் பின்னாடியே போயிட்டு அவர் கோட்டை அவர் மேல போத்தி விட்டுட்டு அம்மா கிட்ட எதுவும் சொல்லாததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நான் தற்செயலாதான் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன், உங்களை வேலைக்காக ஒருத்த ஏமாத்தினானே அந்த பொய் கூட அப்படிதான் சொன்னேன்னு சொல்ல அவரை சத்தம் போட வேண்டான்னு தடுத்த மீஜின் அதை நீங்க தேவைப்படுற பொய்ன்னு ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு கேட்க எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த பொய்ய உங்களுக்காக தான் சொன்னேன், அதை நீங்க தேவைப்படுற பொய்ன்னு சொல்றீங்களா, பேசாம அதை அப்படியே விட்டுறலாமா, நான் பிடிவாதம் பிடிக்கலனா ப்ராசிக்யூட்டரா ஆகிருக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்ல அப்படியா ரொம்ப நல்லதுன்னு மீஜின் சொல்ல என்ன கிண்டல் பண்றீங்களான்னு ஹீரோ கேட்க கண்டிப்பா கிடையாது, எனக்கு அதுக்கெல்லாம் தைரியம் கிடையாதுன்னு மீஜின் சொல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்ல அப்ப மீஜின் கிண்டல் பண்ற விஷயம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு முறை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோ நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்ல உடனே மீஜின் அவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அதே சமயம் வீட்டுக்கு உள்ள இருந்து அம்மாவும் அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போன ஹீரோ மீஜின் அம்மா கொடுத்த பேக பிரிச்சு பாக்குறாரு. அதுல 6 பாக்ஸ் நிறைய ஏதோ டிஷ் எல்லாம் இருக்கு. அடுத்ததா ஹீரோ ஒரு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. ஃப்ரிட்ஜ் முக்காவாசி எம்டியா தான் இருக்கு. இருக்கிற பொருளும் கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு மீஜின் அம்மா கொடுத்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாரு. மறுநாள் ஆபீஸ காமிக்க ஹீரோவும் ஜூனியரும் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. லிம்சன் இன்னும் வரல. அதை பார்த்த ஜூனியர் நேத்து அவங்களுக்கு வலி வந்துருச்சு அதனாலதான் போயிட்டாங்க, அதே மாதிரி இங்க வேலைக்கு சேராம இருந்திருந்தா அவங்க இன்னும் நல்லா இருந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு ஜூனியர் சொல்றாரு எனக்கு தெரியும், நான் உள்ள போயிருக்கணும், நம்மளால வயசை இக்னோர் பண்ண முடியாதுன்னு இப்போது புரியுதான்னு கேட்க அதுக்கு ஹீரோ உன்னால டோர் கிட்ட கூட போக முடியல அதனாலதான் நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை கேட்டு ஜூனியர் கடுப்பாகிறாரு. என்னால என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சொன்ன ஜூனியர் பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ அவர் பேசுறது காதுல விழக்கூடாதுன்னு ஏற்பாடை எடுத்து போட்டுக்கிறாரு. அதை பார்த்த ஜூனியர் இன்னும் சத்தமா கத்துறாரு. அடுத்ததான் லிம்சனை காமிக்க ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆபீஸ்க்கு வராங்க. அவங்க ரூம் கிட்ட வந்த உடனே முகத்தை சோகமா மாத்திக்கிட்டு உள்ள வந்து நேத்து நைட்டு சொல்லாம கொல்லாம போனதுக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கீங்கன்னு ஜூனியர் கேட்க என் இதயத்தை திடீர்னு கசக்கன மாதிரி இருந்துச்சுன்னு லிம்சன் சொல்ல அதுக்கு ஜூனியர் நீங்க ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல அப்ப லிம்சன் அதிர்ஷ்டவசமா நேத்து நடந்த எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டேன்னு
இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கலான்னு வரப்போ கால் தடுமாறி கீழே விழ போறாங்க. நல்ல வேளை ஜூனியரும் ஹீரோவும் தாங்கி பிடிச்சிடுறாங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க, போய் உட்காருங்கன்னு சொல்ல லிம்சன் அவங்க சீட்ல போய் உட்கார அப்ப ஹீரோ லிம்சன் மொபைல்ல இருக்க போட்டோவை செக் பண்றாரு. ஆனா போட்டோல இருக்க முகம் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. அத பார்த்த ஹீரோ என்னால இவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் விஐபி ரூம்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்க அதுக்கு லிம்சன் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல சரி நீங்க எப்படி விஐபி ரூம்குள்ள போனீங்கன்னு ஹீரோ கேட்க லிம்சனால பதில் சொல்ல முடியல. அதனால நெஞ்ச பிடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்த ஜூனியர் ஹீரோ கிட்ட போதுன்னு சொல்ல அப்ப ஹீரோ இதுக்காக தான் உங்களை உள்ள போக வேண்டாம், உடனே வெளியே வந்துருங்கன்னு சொன்னு சொல்ல ஆமா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஜூனியர் ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் ஜூனியர் சொல்றாரு அவங்கள தானா வேலையை விட வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அவங்களுக்கு திடீர்னு வலி வந்துருச்சுப்பா, அதனாலதான் போயிட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ அவங்கள வேலையை விட்டு போக வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்றியான்னு கேட்க ஏன் அது உண்மை கிடையாதான்னு ஜூனியர் கேட்க அதுக்கு ஹீரோ இல்ல நீயும் ஏன் கூட தானே இருந்த, அப்புறம் ஏன் அப்படி பேசுற, இதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாது, அவங்கள பண்ண வச்சது நீதான், பொய் சொல்லாத, அவங்க வேலையை விட்டு போறதுக்குள்ள அவங்கள தடுத்து ஆகணும்னு ஹீரோ சொல்ல அவங்க வேலையை வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட போறாங்கன்னு ஜூனியர் சொல்ல அதுக்கு ஹீரோ இதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது, நம்ம கிளைண்ட்ஸ பார்க்கலாம். அதுக்கு ஜூனியர் சொல்றாரு கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில கூட உனக்கு உன் வேலை தானே முக்கியம், இதுக்கு மேல நீ எந்த பிளானும் வச்சுக்காதன்னு ஹீரோ சொல்ல ரெண்டு பேரும் பேசிட்டே போறப்போ பேச்சோல் அந்த பக்கத்துல இருந்து போறாரு. இவ்வளவு நேரமா இவங்க பேசிட்டு இருந்தத ஒட்டு கேட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஹீரோவும் அவரை பாத்துறாரு, இருந்தாலும் பெருசா எடுத்துக்கல. அடுத்ததா பேக் வேலை பார்த்துட்டு இருக்க அவரை பார்த்தன்னா மிஸ்டர் பேக் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்களே டயர்டா இல்லையா, கண்டிப்பா இருக்கும், நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்ல அதுக்கு பேக் சொல்றாரு நான் இந்த வேலையை ரெகுலரா பாக்குறவன், இந்த மாதிரி பாக்குறது ஒரு வகையில ஒர்க் அவுட்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட கம் சொல்றாரு சில பேர் இந்த வேலையை வாழறதுக்காக பாக்குறாங்க, அதே மத்தவங்க ஃபன்னுக்காக பண்றாங்கன்னு சொல்ல அதுக்கு பேக் லிம்சன் இப்பெல்லாம் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க போல இருக்கு, பார்க்கவே முடியலன்னு சொல்ல அதுக்கு நான் அவ தான் இங்க இல்லையே, அப்புறம் எதுக்காக அவளை பத்தி பேசுறீங்க, அவ மனசுல ப்ராசிக்யூட்டருக்காக ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கா, அதனாலதான் நம்ம கூட வர்றதில்ல. அதுக்கு பேக் சொல்றாரு அவ பாக்குறதுக்கு எங்க இருக்கிறா, அவ நம்புறா, அதனாலதான் அவளுக்கு ஆபீஸ் ஒர்க் கிடைச்சிருக்குன்னு சொல்ல நம்புறாளா அப்படின்னு நான் ஒரு மாதிரி சொல்ல அதை கேட்ட கம்முக்கு கோவம் வந்துருது. ஆமா அவளை ரொம்ப நம்புறா, அதனாலதான் ப்ராசிக்யூட்டரால பிடிக்க முடியாத குற்றவாளிய கூட அவ பிடிச்சா. இங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்க அப்போ லிம்சன் வந்து லிப்ட்ல ஏறி போக பேக் அவங்கள ஒரு மாதிரி பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஆபீஸ் பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணி வச்சிருக்க காருங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஃபுட்டேஜை வாங்கி செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ ஜூனியர் நம்ம கிட்ட தான் நல்ல சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் இருக்கு, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஜீடாங்கோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வினோதமா இருக்கு, அப்படியா நான் இதை கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு ஜூனியரும் போயிட்டு அந்த வீடியோஸ பாக்குறாரு. அதாவது ஹீரோ அன்னைக்கு ஆபீஸ் வாசல்ல நடந்த இன்சிடென்ட் வீடியோவையும் இதுக்கு முன்னாடி ஜீடாங் சிங்கரோட ஆட்டோகிராஃப் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டப்போ எடுத்த வீடியோவும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அதுல அவனோட பாடி ஆக்ஷனும் இதுல அவனோட பாடி ஆக்ஷனும் வித்தியாசமா இருக்குது. அப்போ ஹீரோ சொல்றாரு பார்க்கிங் லாட் அமைதியா இருக்கும், வரிசையா காருங்க நின்னுட்டு இருக்கும், எப்படி வேணாலும் வெளியே போகலாம், அப்புறம் எதுக்காக லாபியில கூட்டமா இருக்க இடத்துல அவன் இந்த சம்பவத்தை நிகழ்த்தினான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அவனோட குற்றத்தை இந்த உலகமே பார்க்கணும்னு நினைச்சிருப்பானோன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு நார்மல் குற்றவாளி இந்த மாதிரி பண்ணலாம், ஆனா மருந்துக்கு அடிமையான ஜீடாங் மாதிரி ஆட்கள் எதுக்காக பயப்படுவாங்க, மறுபடியும் மருந்து எடுக்க முடியாம போயிடுமோன்னு அப்படின்னு ஜூனியர் சொல்ல அதுக்கு ஓகே சொன்ன ஹீரோ தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்காக ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணும். ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே ஜூனியர் வீடியோவை பார்க்க சிங்கருக்கு பின்னாடி லிம்சன் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு அவனுடைய டார்கெட் சிங்கர் கிடையாது, அப்புறம் எதுக்காக அவன் இதை பண்ணான்னு ஜூனியர் கேட்க இதுக்கு பதில் ஜீடாங்குக்கு தான் தெரியும். அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த ஜீடாங்க மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு உன்னோட டார்கெட் சிங்கர் கிடையாது இல்ல, முதல்ல நானும் நீ சிங்கருக்காக தான் இதை பண்ண நினைச்சேன், நீ ஜெயிலுக்குள்ள வந்ததுக்காக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு, ஏன்னா அவன் மனசுக்குள்ள நிறைய வெறுப்பு இருக்கு. அதுக்கு ஜீடாங் இதெல்லாத்துக்கும் அந்த கிழவிதான் காரணம், அவளாலதான் எல்லாம் பாழா போயிடுச்சுன்னு கத்துறான். அடுத்ததா ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணா உன் வாழ்க்கைய பாழா போயிடுன்னு உனக்கு தெரியும், உனக்கு காலம் முழுக்க அந்த மருந்தை கொடுக்கற ஆளை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு ஜீடாங் சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு நீ போதையிலே இல்ல, பேசக்கூடாதுன்றதுக்காக உளறிட்டு இருக்க, எனக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு, அதனால விசாரணையை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. அப்போ ஜீடாங் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களான்னு கேட்க ஏன் உன் மனசு மாறிடுச்சா, நான் வேணா உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறேன், இந்த மருந்துக்காக உன்னை தூண்டி விடுறவங்கள எதுக்காக பாதுகாக்கணும்னு யோசி சொன்ன ஹீரோவும் ஜூனியரும் அங்க இருந்து கிளம்ப அதை பார்த்து ஜீடாங் கத்துறான். வெளியே போன ஹீரோ ஒரு கார்டு கிட்ட இங்க இருக்கவங்க யாருக்கெல்லாம் போன் பண்றாங்கன்ற ஹிஸ்டரிய மெயின்டைன் பண்றீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த கார்டும் இருக்குது, அவங்க பண்ற நம்பரையும் செக் பண்ணுவோம், அவங்க பேசுறத ரெக்கார்டும் பண்ணுவோம்னு சொல்றாரு. அவனை கொஞ்சம் க்ளோஸா கண்காணிங்க, ஏதாவது வினோதமா நடந்துகிட்டானா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜீடாங் யாருக்கோ
போன் பண்ணி அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, எல்லா படியும் நான் தான் சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கு ஜீடாங் சொல்றாரு, இங்க பாரு, ஏதாவது ஒண்ணுன்னா நான் மட்டும் தனியா போக மாட்டேன். நான் போறதுக்கு முன்னாடி நீ எதுக்காக பண்ணன்னு ஊருக்கே சொல்லிட்டு தான் போவேன். அதனால உடனே எல்லாத்தையும் சரி பண்ணு. பேசி முடிச்சவன் அந்த போனை இன்னொரு கார்டு கிட்ட கொடுக்கறான். ஆக்சுவலா இவன் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த போன் அங்க இருக்க இன்னொரு கார்டு போனை அவங்க கிட்ட கொடுக்க, அதே சமயம் இவ்வளவு நேரமா ஜீடாங் ஒருத்தர் கிட்ட போன் பண்ணி பேசினார் இல்லையா, அந்த ஆளு அந்த கார்டுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அவர் விரல்ல இருக்க மோதிரத்தை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அநேகமா இது பேக்குன்னு நினைக்கிறேன். என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா குழப்பத்தை கிளியர் பண்ணிடுன்னு. அந்த மெசேஜ அந்த கார்டும் படிச்சுட்டு அந்த மொபைல ஒரு டேபிள் கீழே ஒளிச்சு வைக்கிறான். அடுத்ததா லிம்சனை காமிக்க, லிம்சன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க சிங்கர் அவங்களுக்காக ஐஸ் காஃபி வாங்கிட்டு வராரு. அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்து அவரும் சாப்பிட்டுக்கிட்டே, நீங்க எனக்கு அட்வைஸ், ஆறுதல், பரிந்துரை பண்ணாம இருந்ததுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்ல, அதுக்கு லிம்சன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உன்னை பத்தி சொல்றத நினைச்சு ஏன் கவலை பண்ணும், அது முக்கியம் கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு சிங்கர் மோசமான கமாண்ட பத்தி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், எவ்வளவு முட்டாள்தனம் இல்ல, நான் உன்கிட்ட நேர்மையா ஒரு விஷயத்த சொல்லட்டுமான்னு லிம்சன் கேட்க, உடனே சிங்கரும் லிம்சனை பார்த்து உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு லிம்சன், நீ வித்தியாசமானவன் நினைச்சேன், உனக்கு நல்ல வசதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை அடையறதுக்கு மத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கப்போ நீ அதை அடைஞ்சிட்ட, உன்ன மாதிரி செலிபிரிட்டி எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழறாங்கன்னு நினைக்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம், அதுதான் உனக்கும் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா மத்தவங்களும் உன்னை அப்படிதானே பாக்குறாங்க. லிம்சன் சொன்னதை கேட்ட உடனே சிங்கர் இது வரைக்கும் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக ராத்திரியும் பகலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்ப லிம்சன் சொல்றாங்க, உங்களால அதை பார்க்க முடியாது, ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச பெஸ்ட பண்றீங்க, இது மக்களுக்கு தெரியாது சொன்ன லிம்சன் அவங்க வேலைக்காக பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாது, சிம்பிளா நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல தப்பா கமெண்ட் பண்ணவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதுக்கு சிங்கர் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் மத்தவங்க வழக்கமா சொல்றதுதான், இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அப்ப லிம்சன் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்ப, சிங்கர் கப்ப கொடுங்க நான் போட்டுறேன்னு அவங்க கையில இருக்க கப்ப பிடுங்க, வேண்டாம் நானே போடுறேன்னு லிம்சன் சொல்ல, அப்போ கப்பு தவறி கீழே விழ கப்ல இருந்த காஃபி லிம்சன் காலிலேயே கொட்டிடுது. உடனே சிங்கர் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவங்க காலை தொடச்சி விட, அப்போ லிம்சன் கால்ல ஹார்ட் ஷேப்ல ஒரு தழும்பு இருக்கிறத பார்த்து, என்ன இது தழும்புன்னு கேட்க, சின்ன வயசுல பூனை கூட விளையாடுறப்போ ஏற்பட்ட தழும்புன்னு லிம்சன் சொல்ல, அதுக்கு சிங்கர், எனக்கு நல்லா தெரிஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காரு, அவர் இந்த தழும்பெல்லாம் நல்லா சரி பண்ணுவார்னு சொல்ல, அதுக்கு லிம்சன் சொல்றாங்க, இந்த தழும்ப பாரு ஹார்ட்டின் ஷேப்ல இருக்குல்ல, எனக்கு இது டாட்டூ மாதிரி, காஃபிக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ சிங்கரோட மேனேஜர் போன் பண்ணி, உங்களால அந்த வில்லேஜ்ல இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் வேற இடம் பாத்துருக்கேன்னு சொல்ல, அதுக்கு சிங்கர், நான் இங்கே இருக்கேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கு மேனேஜர், என்னப்பா சொல்ற, மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை வந்தா என்ன ஆகுறதுன்னு நீ தானே கேட்டேன்னு கேட்க, அதுக்கு சிங்கர், மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க இருக்கவங்க என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்றாரு. யார்ப்பா உனக்கு உதவி பண்றதுன்னு மேனேஜர் கேட்க, அதுக்கு சிங்கர், யாரோ ஒருத்தாங்க, இங்க இருக்க காத்து சுத்தமா இருக்கு, தண்ணி சுத்தமா இருக்கு, மக்கள் ரொம்ப அன்பா பழகுறாங்கன்னு சொல்ல, அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, இங்க பாருப்பா, ஒரு பொண்ணு கூட இன்வால்வ் ஆகுறது ரொம்ப சிக்கலான விஷயம் தெரியுமான்னு கேட்க, சிங்கர் அதுக்கு பதில் சொல்லாம எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அடுத்ததா ஜீடாங்க காமிக்க, அவன் வயிறு வலியில துடிக்கிறான். உடனே காட்சு அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டரும் அவனை செக் பண்ணிட்டு ஏதோ மருந்த போட்டு விடுறாரு. அடுத்ததா ஹீரோவை காமிக்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. விடிய காலையில 5 மணி ஆக ஹீரோ ஏதோ கெட்ட கனவு கண்டு எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்ச ஹீரோ பிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பாக்குறாரு. அதுல அவருடைய அம்மா மேக்கப் போட்டுட்டு இருக்க, பக்கத்துல சின்ன வயசு ஹீரோ உட்கார்ந்து இருக்க, அவருக்கும் லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க. அப்ப குட்டி ஹீரோ அவங்க அம்மா விரல்ல ஒரு மோதிரத்தை போட்டு விட, முதல்ல அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க, அடுத்த செகண்டே வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஹீரோடைய அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல போல இருக்கு, அவன் எனக்கு மோதிரம் போட்டுவில்ல, ஆனா அவன் பையன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு ரெடி ஆயிட்டு கிளம்ப, குட்டி ஹீரோவும் நானும் உங்க கூட வரேன்னு அடம் பிடிக்க, அதுக்கு அம்மா, நான் உன் அம்மா கிடையாது, என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மா போறத பார்த்து குட்டி ஹீரோ அழ, பிளாஷ்பேக் அதோட முடிய பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்த ஹீரோவும் அழறாரு. அடுத்ததா காஃபி சாப்பிட்டு இது வரைக்கும் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணத பாக்குறாரு. அந்த ஊர் மேப்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து காணாம போனாங்கன்னு அவங்களுடைய போட்டோவையும் பின் பண்ணி வச்சிருக்காரு. மறுபடியும் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோக்கு சின்ன வயசா இருக்கும் போது அவரும் இதே ஊர்ல தான் இருந்திருக்காரு போல இருக்கு. அவருடைய அம்மா அந்த ஊர் ஹோட்டல்ல இறந்து போக அவங்க உடம்ப போலீஸ்காரங்க தூக்கிட்டு போறாங்க. அவங்கள பார்த்து குட்டி ஹீரோவும் அழறாரு. அடுத்ததா ஜூனியர் ஆபீஸ்க்கு வர, அவருக்கு முந்தையே ஹீரோ ரூம்ல உட்கார்ந்துருக்க, அவரை பார்த்து பயந்துடுறாரு. எதுக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்க, எதுக்குன்னா வேலையை பார்க்க தான் வந்தேன், நீ எப்பவும் 9 மணிக்கு முன்னாடி வரமாட்டியே, இன்னைக்கு ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேட்க, மணி இப்போ 6:30 ஆகுது. அதுக்கு ஜூனியர் சொல்றாரு, உண்மையை சொல்லணும்னா என் சைஸுக்கு ஒரு சூட்கேஸை எடுத்துக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜூனியர் பேச ஆரம்பிச்ச உடனே ஹீரோ ஏர்பாட்ஸ போட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர், சீக்கிரம் வந்து வேலை பார்த்தா ஓவர் டைமுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும்,
அதுக்காக நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத, எனக்கும் என் மாமியாருக்கும் நல்ல உறவு தான். அப்போ ஜூனியருக்கு ஏதோ போன் கால் வருது. கால் அட்டன் பண்ண ஜூனியர் முகம் மாறுது. போன் பேசின ஜூனியர் ஹீரோ கிட்ட ஜீடாங் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. அடுத்ததா லிம்சன் வேலைக்கு வர அவங்கள பார்த்தன்னா உண்மையாவே நீ ஒரு ஆபீஸ் ஒர்க்கரா மாறிட்டேன்னு சொல்ல லிம்சனும் அவங்கள பார்த்து சிரிக்க, அப்பன்னா ப்ராசிக்யூட்டர் கிட்ட வேலை பாக்குறது எப்படி இருக்குன்னு கேட்க, எங்க போனாலும் வேலை ஒரே மாதிரிதான் இருக்குன்னு லிம்சன் சொல்ல, அதுக்கு நான் உன் கையில பேப்பர்ஸ் இருக்கு, என் கையில மாப்பு கட்ட இருக்கு, ரெண்டும் ஒன்னான்னு கேக்குறாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லல, மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆளாமே, வெளியே பேசிக்கிறாங்க, எப்படி அவர்கிட்ட வேலை பாக்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு லிம்சன் அப்படியா எனக்கு தெரியல, அவருக்கு திறமை இருக்கு, நல்லா வேலை பாக்குறாரு, என்கிட்டயும் நல்ல விதமா தான் பழகுறாரு, அவரு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் சொல்றாங்க அப்படின்னா சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். அதே சமயம் ஹீரோவும் ஜூனியரும் ஜெயிலுக்கு போக அங்க இருக்க டிடெக்டிவ் நாங்க தான் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவோமே, அதுக்குள்ள எதுக்காக வந்தீங்கன்னு கேட்க, நானே என் கண்ணால பாக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு ஜீடாங் இருந்த செல்ல போய் பாக்குறாரு. ஒரு பக்கம் ஜூனியர் ஜீடாங்கோடைய திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க, அப்ப ஹீரோ அவன் எப்ப இறந்தான்னு கேட்க, அது டாக்டருக்கு தான் தெரியும்னு அவங்க சொல்ல, நான் போனதுக்கு அப்புறம் அவனோட கால் ஹிஸ்டரிய பாக்கலாமான்னு கேட்க, வாங்க பிரிண்ட் அவுட் எடுத்துறேன்னு ஒரு கார்டு கூட்டிட்டு போக ஜீடாங்குக்கு மொபைல் கொடுத்து ஒரு கார்டு உதவி பண்ணா இல்லையா, அவன் அங்க தரையை தொடச்சுக்கிட்டே இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கான். அவன் பண்றது டவுட்டா இருக்கு, பத்தாவதுக்கு அவன் முகத்தை கிளியரா காமிக்கவே இல்ல. அடுத்ததா ஹீரோ கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி அதுல ஒரு நம்பர் டவுட்டா இருக்குன்னு சொல்ல, உடனே ஜூனியர் அந்த நம்பருக்கு கால் பண்ண இவங்களை கண்காணிக்கிற அந்த கார்டும் ஒரு செவத்துக்கு பின்னாடி நின்னு என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறாரு. அதே சமயம் ஜூனியர் கால் பண்ண நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. அப்போ ஹீரோ சொல்றாரு, யூஸ் பண்ணாத நம்பருக்கு கால் பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா இங்க ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா நம்மள விட அவங்களுக்கு எப்படி வேகமா விஷயம் தெரிஞ்சுது. அப்போ ஜூனியர் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி கடுமையான வயிறு வலியில துடிச்சானா, ஏன்னா செல்லுல வாமிட் எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க எடுத்த போட்டோவை காமிக்கிறாரு. அதுக்கு காட் சொல்றாரு, அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னான், அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம், ஆனா அதுக்கு காரணம் அவனுக்கு சரியா செரிமானம் ஆகல. அப்ப ஹீரோ எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்க, அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் போயிட்டு ஜீடாங்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை மீட் பண்றாங்க. அப்ப டாக்டர் ஹீரோ முன்னாடி ஜீடாங்கோடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தூக்கி போட்டு எப்படி பார்த்தாலும் அட்டாப்சி வரும், அதுக்குள்ள ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அட்டாப்சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்காது, அதுக்கு ஜூனியர் சொல்றாரு அவனுக்கு டைஜஷன் ஆகலன்னே வச்சுக்கலாம், ஆனா உங்க ரெக்கார்ட் பிரகாரம் அவன் இங்க கொஞ்ச நேரம் இருந்தான்னு கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்றாரு அவன் கூட இருந்தவன் வேணும்னே கையில காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு உயிரை போற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான் தெரியுமா, இந்த மாதிரி ஆட்கள் வெளியே போறதுக்காக இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கு ஹீரோ இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க போல இருக்குன்னு சொல்ல, அதுக்கு டாக்டரும் ஆமா உங்களுக்கு அட்டாப்சில பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க போறதில்ல, ஏன்னா இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் விசாரணையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப அவங்க போனதை பார்த்த அந்த திருட்டு கார்டு உடனே யாருக்கோ போன் பண்ணி அவங்க வந்துட்டு போன விஷயத்த சொல்லிட்டு அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஜீடாங் வழியில அவஸ்தப்பட்டு இருக்க, அப்போ இந்த கார்டு ஜீடாங்க்கு போட வேண்டிய மருந்து எடுத்துட்டு வேற மருந்து அந்த இடத்துல வச்சிடறான். டாக்டரும் இது தெரியாம அந்த மருந்த ஜீடாங்க்கு போட்டு விட்டுறாரு. பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தா அவன் அவங்க மேல சந்தேகப்பட்டா நமக்கு என்னன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ ஜூனியரை காமிக்க, அப்போ ஜூனியர் சொல்றாரு எனக்கு அந்த டாக்டர் மேல சந்தேகமா இருக்கு, ஒருத்த இறந்து போயிருக்கான், ஆனா அவரு எப்படி நடந்துக்கிறாரு பாத்தீங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு நமக்கு எப்படி சம்பவம் நடந்த இடம் பெருசா படலையோ அதே மாதிரிதான் அவருக்கும். அதுக்கு ஜூனியர் சீக்கிரமா அட்டாப்சி ரிப்போர்ட் வரணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு அது வரைக்கும் இந்த விஷயம் விக்டிமுக்கு தெரியாம பாத்துக்கோ, ஏன்னா தன்னை தாக்க வந்தவன் திடீர்னு இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சா அது அவனை மென்டலா பாதிக்கும். சிங்கர் ஷாக் ஆயிடுவான்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களா, நீங்க கைண்டா இருக்கிறத பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு, உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்டையும் நீங்க பாதி நல்லவரா நடந்துகிட்டா பரவாயில்லன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ நான் கெட்டவன் கிடையாதுன்னு சொல்ல, அதே மாதிரி நீங்க நல்லவரும் கிடையாதுன்னு ஜூனியர் சொல்ல, அதே சமயம் சிங்கர் காஃபி வாங்கிக்கிட்டு லிம்சனை பாக்கலான்னு ரூமுக்கு போறாரு. அப்போ லிம்சன் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ லிம்சன் சொல்றாங்க இன்னும் 10 நிமிஷத்துல ப்ராசிக்யூட்டர் வந்துருவாரு, இப்போ அந்த குற்றவாளியோட கேஸ் தான் ரொம்ப சென்சிட்டிவா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்ததா கதவை தட்டிட்டு சிங்கர் உள்ள வர அவரை பார்த்த லிம்சன் நான் இங்க தனியா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமான்னு சொன்ன சிங்கர் லிம்சனுக்கு காஃபியை கொடுத்துக்கிட்டே யாராவது இறந்து போயிட்டாங்களான்னு கேட்க, நான் பேசுனத கேட்டுட்டீங்களான்னு லிம்சன் கேட்க, அதுக்கு சிங்கர் யார் இறந்து போனது, ஏதோ குற்றவாளின்னு சொன்னீங்களே யாருன்னு கேட்க, அதை கேட்ட லிம்சன் மனசுக்குள்ளவே எப்படி பார்த்தாலும் போன் வந்துச்சுன்னா இவர் விஷயத்த தெரிஞ்சுக்க போறாரு அப்படின்னு நினைச்சவங்க உடனே சிங்கர் கிட்ட உங்களை கஷ்டப்படுத்த ஒருத்த முயற்சி பண்ணா இல்லையா அவன் தான் இறந்து போயிட்டான்னு சொல்ல, அதை கேட்ட சிங்கர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. கையில இருந்த காஃபிய கீழே விட்டுட அதை பார்த்த லிம்சன் ஓடி போயிட்டு என்னாச்சு உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்ல, அடுத்ததா சிங்கர் ரொம்ப டென்ஷனா நகத்தை கரிச்சுக்கிட்டே போக அவருக்கு எழுத்தாப்புல ஹீரோவும் ஜூனியரும் வராங்க. உடனே சிங்கர்
ஹீரோ கிட்ட நாம கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல உடனே ஜூனியரும் அங்க இருந்து போயிட அப்ப சிங்கர் குற்றவாளி இறந்து போயிட்டானாமே, எப்படி என்னாலதான் அவன் இறந்து போயிட்டானான்னு கேட்க ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு அமைதியா இருக்கிறத பார்த்த சிங்கர் இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவன் என்னாலதான் இறந்து போயிட்டானான்னு கேக்குறாரு. அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கிறது, கையை இறுக்கமா மூடிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோவும் கவனிக்கிறாரு. அடுத்ததா ரூமுக்குள்ள வந்த ஹீரோ யாரு சிங்கர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுன்னு கேட்க அதுக்கு லிம்சன் அவனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தான், அதனாலதான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள ஹீரோ ஒரு விஷயத்துல தலையிட்டு அர்த்தம் கொடுக்கறதா உங்க வேலையா, எப்படி பார்த்தாலும் கேஸ டிராப் பண்ணி பேப்பர்ஸ ஃபைல் பண்றப்போ அவருக்கு தெரிஞ்சிரும்னு லிம்சன் சொல்ல அவரோட லீகல் ஆட்கள் தான் பேப்பர்ஸ வாங்குவாங்க, எனக்கும் அது தெரியும். ஆனா அதுக்குள்ள ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு அவ்வளவுதானே தெரியும், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல, சந்தேகப்படுறவனோட இறப்பு விக்டிம எவ்வளவு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு லிம்சன் மன்னிப்பு கேட்க அட்டாப்சில சூசைட்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இங்க வேலை பாக்குற விக்டிம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அப்ப ஜூனியர் சார் அவங்க தெரியாம சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போதும் விடுங்கன்னு சொல்ல கடுப்பான ஹீரோ அங்க இருந்து போக ஜூனியரும் போயிடுறாரு. அதனால லிம்சன் அழறாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து தனக்கு தானே பேசிக்கிறாங்க. நான் இதுக்காக அப்செட் ஆகுறேன், அவர் சொன்னது கரெக்ட் தானே, நான் உண்மையான ஆபீஸ் அசிஸ்டன்டும் கிடையாது, இன்வெஸ்டிகேட்டரும் கிடையாது, நான் மேஜின் வேலையை தேடிட்டு இருக்கவ அப்படி சொன்ன லிம்சன் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. வெளியே போன ஹீரோ ஜூனியர் கிட்ட இதனாலதான் வயசானவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க சும்மா நோய் நோயின்னு பேசிட்டு இருக்கவங்க கூட நான் வேலை பாக்குறது இல்ல, அவங்க நல்லா வேலை பாக்குறத பார்த்து நீங்க தானே அவங்க வேலையை விட்டு போறத டிலே பண்ணீங்க, அதுக்கு என்ன இப்ப அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு ஹீரோ சொல்ல அதை நினைச்சு பார்த்த லிம்சன் மனசுக்குள்ளவே ஒரு முட்டாள் மாதிரி நான் மட்டும்தான் சந்தோஷப்பட்டிருக்கேன், கடைசியா வேலை கிடைச்சிருச்சுன்னு எவ்வளவு உற்சாகமா இருந்த. அப்படி சொன்னவங்க முதல்ல ஹீரோ கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுத்து டைப் பண்ண சொன்னது, அதுக்கப்புறம் பில்ஸ் கொடுத்து எக்ஸல்ல என்ட்ரி பண்ண சொன்னது, அதுக்கப்புறம் மலைக்கு மேல போய் ஒருத்தரை மீட் பண்ணி சம்மனை கொடுத்துட்டு வர சொன்னது, எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியாம உற்சாகமா இருந்திருக்கேன், எவ்வளவு பெரிய முட்டாள் நானு. உடனே எழுந்திருச்சு நின்னு என்ன என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க தானே என்ன வயசானவளா மாத்தினது, நீங்க மட்டும் என்ன இப்படி மாத்தாம இருந்திருந்தா என்ன நானே இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன், என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி மாத்துனீங்க? கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கொடுத்த வேலை எல்லாம் வேஸ்ட்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். மேஜின் டைப் பண்ண ரெக்கார்ட்ஸ ஒரு பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடுக்க அந்த பொண்ணு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துறா. அடுத்ததா ஹீரோ பில்ஸ் கொடுத்து எக்ஸல்ல போட சொல்லிருப்பாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்க ரிப்போர்ட்ஸ பார்த்த அந்த பொண்ணு ஏன் இதை பண்ணீங்க, நாங்க இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ ஆர்கனைஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஃபைல அவங்க கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துறா. அடுத்ததா சம்மனை கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த விஷயம் அந்த இன்சார்ஜ் பொண்ணு நீங்க எதுக்காக சம்மனை கொண்டு போய் கொடுத்தீங்க, நீங்க போஸ்ட் ஆபீஸ் ஒர்க்கர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போக அதை நினைச்சு பார்த்த லிம்சன் சொல்றாங்க, எனக்கு இந்த வேலை வேணும்ன்றதுக்காக தெரியாத மாதிரி நடிச்சேன். சொன்ன மீஜின் அழறாங்க. அந்த பூனையும் அவங்க பக்கத்துலதான் இருக்கு. நைட் ஆக மீஜினா மாறினதுக்கு அப்புறம் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப மீஜின் சொல்றாங்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசானா என்ன பண்றது, ஆனா என்னை விட அவங்களுக்கு வயசு ஆகாது, எனக்கு இப்படியே வயசாகி கல்யாணம் ஆகாம போயிடுமோ அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்ததான் மீஜின் காயாங் வீட்டுக்கு போறாங்க. அவங்க டோரோட பாஸ்வேர்டு போட தப்புன்னு வருது. உடனே கதவு தட்டி காலிங் பெல் அடிச்சுட்டு காயாங் கதவு திறன்னு கத்துறாங்க. ஆக்சுவலா மீஜின் இப்ப வந்திருக்கிறது காயாங் வீட்டுக்கு இல்ல, ஹீரோ வீட்டுக்கு. அப்போ ஹீரோ குளிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மீஜின் விடாம தப்பா பாஸ்வேர்டு போட ஒரு கட்டத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்பவாவது சும்மா இருந்திருக்கலாம்ல. மீஜின் சும்மா இல்லாம ஷாக் கொடுக்கற மிஷின் எடுத்து பாஸ்வேர்டு போடுற மிஷின்லயே ஷாக் கொடுக்க அவ்வளவுதான் அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுது. அலாரம் விடாம அடிச்சிட்டு இருக்க குளிச்சு முடிச்ச ஹீரோ வந்து கதவை திறக்க கதவை சரியா திறக்க முடியல. என்னன்னு பார்த்தா கதவு ஓரமா மீஜின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மீஜினோட முகம் தெரியல, முகத்தை முடி மறைச்சிருக்க அதை பார்த்த ஹீரோக்கு முதல்ல யாருன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் தான் அது மீஜின்னு தெரியுது. உடனே அவங்க கிட்ட போயிட்டு இங்க என்ன பண்றீங்க எழுந்துருங்கன்னு சொல்ல உடனே மீஜின் எழுந்திருச்சு ஹீரோ வீட்டுக்குள்ள போக அதை பார்த்த ஹீரோ மீஜின் நில்லுங்க, நீங்க தப்பான வீட்டுக்குள்ள போறீங்கன்னு சொல்லிக்கிட்டே அவங்க பின்னாடியே வீட்டுக்குள்ள போக கரெக்டா அப்போ டோர் மூடிடுது. 3 டோர்ல இருந்து வினோதமா சத்தம் கேட்க உடனே ஹீரோ போய் கதவை திறந்து பாக்குறாரு. கதவை திறக்க முடியல. அந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுனால கதவு லாக் ஆயிடுச்சு. லாக் வேற ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே உள்ள வர உள்ள பாத்தீங்கன்னா மீஜின் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மீஜினை தூக்கி சோஃபால படுக்க வச்சுட்டு தனியா வெளியே போறது ஆபத்துன்னு சொல்லியும் தனியா போய் குடிச்சிட்டு வந்திருக்கா. சொல்றத கேட்க மாட்டா போல இருக்குன்னு சொல்ல அப்ப மீஜின் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மருந்து இருக்கா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக அப்ப மீஜின் அந்த கண்ணாடிய போடாதீங்க அவன மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்றீங்கன்னு கேட்க அப்ப மீஜின் ஹீரோவை பார்த்துட்டு கண்ணாடி போடாம ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல இங்க பாருங்கன்னு ஹீரோ சொல்ல மீஜினால உட்கார்ந்து இருந்தே நிமிந்து பார்க்க முடியல. அதனால சோஃபா மேல எழுந்துச்சு நின்னு என்ன சொல்லுங்கன்னு கேட்க அவங்க பண்றத பார்த்த ஹீரோ சிரிச்சிடுறாரு. அப்ப மீஜின் நீங்க ஒரு சுயநலவாதி, ரொம்ப ரூடானவர். அடுத்ததான் ஒரு முகத்தை பிடிச்சு உங்க முகம் ஒரு வேஸ்ட்னு சொல்ல என்ன விடுங்கன்னு ஹீரோ சொல்ல கரெக்டா போ மீஜின் சோஃபால தடுமாறி ஹீரோ
ஹீரோ முகத்திலேயே இடிச்சிட ஹீரோ சேர்லயும் மீஜின் சோஃபாலையும் விழுந்துடுறாங்க. சோஃபாலே படுத்து மீஜின் தூங்கிட அவங்களுக்கு ஒரு பொருளைய போத்தி விட்டுட்டு போறப்போ ஷாக் கொடுக்குற மிஷின் கீழே கிடக்க அதை எடுத்து பார்த்த ஹீரோக்கு மீஜின் சொன்னதா ஞாபகத்துக்கு வருது. நான் உங்களை நம்புறேன், நீங்களும் உங்க சத்தியத்தை காப்பாத்துங்கன்னு அதை நினைச்சு பார்த்த ஹீரோ டீப்பாய் மேல அந்த மிஷினை வச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே பொழுது விடிய காலையில 5 மணி. மீஜின் எழுந்திருச்சு பார்க்க நான் நினைச்சதை விட சீக்கிரமா எழுந்திருச்சிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ அங்க வர நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு மீஜின் கேட்க இது ஏன் வீடுன்னு ஹீரோ சொல்ல நான் நேத்து ராத்திரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போனேன்னு மீஜின் சொல்ல இல்ல இது என்னோட வீடுன்னு ஹீரோ சொல்ல உடனே மீஜின் மன்னிச்சிருங்க, நேத்து ராத்திரி ஓவரா குடிச்சிருந்ததுனால என் ஃப்ரெண்டு வீடுன்னு நினைச்சுக்கிட்டு தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மீஜின் கிளம்புறாங்க. போயிட்டு மெயின் டோரை திறந்தா கதவை திறக்க முடியல. அதை பார்த்த ஹீரோ சொல்றாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நேத்து நீங்க நிறைய குடிச்சிட்டு டோரோட லாக்க ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல அதுக்கு மீஜின் மன்னிச்சிருங்க, நம்மளால இப்ப வெளியே போக முடியாதுன்னு சொல்றீங்களான்னு கேட்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு மீஜின் கேட்க ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு ஹீரோ சொல்ல எப்ப அவரு வருவார்னு மீஜின் கேட்க 9 மணிக்கு தான் வருவாங்கன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட மீஜின் அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு அவசரமான வேலை ஒண்ணு இருக்குன்னு சொல்ல அப்படின்னா கதவை ஒடிச்சிட்டு தான் போகணும்னு ஹீரோ சொல்ல பண்ணுங்கன்னு மீஜின் சொல்ல சீரியஸாவா கேக்குறீங்கன்னு ஹீரோ சொல்ல மீஜினால அதுக்கு மேல நிக்க முடியல, சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ள நான் இங்க இருந்து போயாகணும், எப்படி போவீங்க அதான் ஒடிஞ்சு போச்சேன்னு ஹீரோ சொல்ல மீஜின் அதெல்லாம் கண்டுக்காம பால்கனிக்கு போக கரெக்டா சூரியன் உதயமாக ஹீரோவும் மீஜின் பின்னாடியே வர அவரை பார்த்த மீஜினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கள பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாக அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.